ஹாய் ஹலோ அம்மி, இது உங்கள் ஃபிக்ஷன் வெல்டன். நான் உங்கள் அம்மி ஃபேமிலியில் ஒருத்தர். தென் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹாண்டட் கேஸ்டில் OT7 ஹாரர் எஃப்எஃப். போன பார்ட் வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த எஃப்எஃப் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. தென் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டோட லாஸ்ட்டில் எல்லாருமே அந்த கோஸ்ட்டை அழிக்கணும் அப்படின்ற பிளானோட அந்த கேஸ்ட்ரால் போயிருந்திருப்பாங்க. ஆனால் அந்த கோஸ்ட் கிட்ட எல்லாருமே மாட்டியிருந்திருப்பாங்க. யாருக்கிட்டேயுமே ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் போயிருந்துருக்கோம். ஸோ இவ்வளோதான், நம்ம முடிஞ்சுது, நம்ம இதுக்கப்புறம் தப்பிக்கவே முடியாது, நம்ம கதை அவ்வளோதான், தெரியாமல் இங்கே வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு எல்லாருமே ஒரு மாதிரி கில் ஃபீலோடு உட்காந்துட்டு இருக்கும்போது மாஸ் என்ட்ரி கொடுத்துருப்பாரு நம்மளோட கைடு. அவருமே ரொம்ப ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள ஒரு மனுஷன் தான். நம்ம ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்துருந்துருப்போம். ஆனால் அவர் இவ்வளோ தைரியமாக இங்கே வந்திருக்காரு, அதுவும் தனியாக அப்படின்னு எல்லாரும் அதிலே மிரண்டு போயிருந்திருப்பாங்க. போக அவர் அந்த மேஜிக்கல் ரோப்பை வச்சு அந்த கோஸ்ட்டை அடித்து அட்டாக் பண்ணுறது இன்னும் எல்லாருக்குமே ஒரு மாதிரி பயங்கரமான ஷாக்கு தென் சர்ப்ரைஸுன்னு சொல்லலாம். ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. இவருக்கு எப்படி இது கிடச்சிது? நம்ம வந்து இந்த கேஸ்டல் ஃபுல்லாக தேடினோம், ஆனால் நமக்கு எதுவுமே கிடைக்கல. இவருக்கு எப்படி கிடச்சிது? அதுவும் இவர் எப்படி இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப குழப்பமான மனநிலையோட அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க அங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு. இப்போ கோஸ்ட்டை அவர் அடித்து அந்த கோஸ்ட்டை வீக்காக்கி இருந்திருப்பார். ஸோ ஒரு மாதிரி அதுவுமே ஷாக் ஆகி தான் அவரை பார்த்துட்டு இருந்திருக்கோம். இப்போது அவர் ரொம்ப கோவத்தோடையும் ஒரு ஆட்டிடியூடோடையும் அங்கே நின்றுட்டு இருந்திருப்பார். அதோடு தான் நம்ம ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்போம். இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அவர் அட்டாக் பண்ணுவார் அப்படின்னு அந்த கோஸ்ட்டே எதிர்பார்க்கல. ஸோ அது ஒரு மாதிரி ரொம்ப ஷிவராகி போய் தரையில் விழுந்திருக்கும். இப்போ அது அப்படியே ரொம்ப கோவமாயிட்டு அவரை முறைச்சி பார்த்துட்டு மறுபடியும் அவரை அட்டாக் பண்ணுறதுக்காக எழுந்து அவர் பக்கத்தில் வருது. இப்போது அவர் அப்படியே ஒரு மாதிரி வாய்க்குள்ளே ஏதோ ஒரு மேஜிக்கல் வேர்ட்ஸை வந்து சொல்லிகிட்டே இருக்கார். ஸோ அப்படியே சொல்லிகிட்டே இருந்தவர் டக்குன்னு அந்த ரோப்பை ஏரில் வந்து விடுறாரு. இப்போ அந்த ரோப் வேகமாக போயிட்டு அந்த கோஸ்ட்டை வந்து லாக் பண்ணி அப்படியே ஏரில் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கு. இப்போது வேக வேகமாக உங்கள் எல்லாரையும் லாக் பண்ணி வச்சுருக்கிற அந்த சாண்டு கிளாக் கிட்டே வராரு. அங்கே யாரையோ தேடுறாரு, ஒவ்வொரு கிளாக்காக பார்க்குறாரு, அதில் யார் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே தேடி பிடிச்சி ஹோபியோட அந்த கிளாக் கிட்டே போகிறாரு. ஸோ ஹோபி ஒரு மாதிரி மயக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க. இப்போ அவர் கையில் அந்த வெப்பன் பாக்ஸ் வச்சுருந்துருப்பார் இல்லையா, அதை வச்சு அந்த பாக்ஸை உடைக்க ட்ரை பண்ணுறாரு. இப்போ அந்த கோஸ்ட் வந்து வேணாம் அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி கத்திகிட்டே இருக்குது. அவர் அது எதையுமே காதில் போடாமல் பயங்கர ஃபோர்ஸ் கொடுத்து அந்த பாக்ஸை வச்சு அடி அடின்னு அடித்து ஒரு வழியாக அந்த கிளாக் வந்து கிராக் விட்டுருது. இப்போ அவருக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. ஸோ கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து அந்த கிராக்லேயே பயங்கரமாக ஒரு அடி அடிக்கிறாரு. ஸோ அது ஒரு மாதிரி பீஸாக உடஞ்சிருது. இப்போ ஹோபியை ஒரு மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி கீழே உட்கார வைக்கிறாரு. ஸோ அதுக்கு கீழே ஒரு கிளாஸ் இருக்கும் இல்லையா, அந்த கீழே ஒரு போர்ஷன் இருக்கும் இல்லையா, அதில் கூட ஹோபியோட பிளட்டு வந்து சேவ் ஆகிட்டே இருந்திருக்கும்ல, அது வந்து இன்னும் கிராக் ஆகலை. இப்போ அவர் வந்து ஹோபியை கீழே உட்கார வச்சுட்டு அப்படியே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதையும் உடைக்கிறாரு. இப்போ அந்த கோஸ்ட் ரொம்ப கத்துது, அதை ஒன்றும் பண்ணாத, நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் கஷ்டப்பட்டு அதையும் உடைச்சிடுறாரு. ஸோ கீழே ஃபுல்லாக பிளட் ஆகிடுது. இப்போது அந்த பிளட்டு வந்து அப்படியே ஒரு மாதிரி பரவி கிடக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் ஹோபியை உட்கார வச்சுருக்காரு. ஸோ ஹோபிக்கிட்ட சுத்தமாக ஸ்ட்ரென்த்தே இல்லை, ஒரு மாதிரி மயக்கத்து நிலையில் அப்படி படுத்து கிடக்குறாரு. ஸோ இப்போ டக்குன்னு அவர்கிட்ட போயிட்டு பேக்கில், அதாவது அவரோட ஷர்ட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு புக் வச்சுருக்காரு. ஸோ அந்த புக்கை டக்குன்னு எடுத்து ஹோபியோட மேலே, அதாவது அவர் கையில் கொடுத்துட்டு, அவர் எப்போவுமே யூஸ் பண்ணுவார் இல்லையா ஒரு மேஜிக்கல் ஸ்டிக், அதையும் எடுத்துகிட்டு வந்திருப்பார். அதையும் டக்குன்னு அவர் கையில் பிடிச்சி கொடுத்துட்டு, ஹோபி எழுந்து உட்காரு, சீக்கிரம், நமக்கு டைம் இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது அந்த ரோப்லேருந்து வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஹோபியால் எழுந்து கூட உட்கார முடியல. இப்போ ஒரு மாதிரி அவர் பார்த்துட்டு டக்குன்னு தலை அடிச்சிட்டு அவரோட பேண்ட்டு பாக்கெட்டில் இருந்து ஒரு ஃபெதர் எடுக்கிறாரு. லைக் அது ஒரு மாதிரி கோல்டன் ஃபெதராக இருக்குது, அது ஒரு மாதிரி கில்டர் ஆகுது. அதுவுமே ஒரு மேஜிக்கல் ஃபெதர் போல். அதாச்சும் ஏதோ ஒரு ஸ்பெல் சொல்லிவிட்டு டக்குன்னு அவருடைய மேலே ஃபுல்லாக அப்படியே வந்து அதை வச்சு நீவி விடுறாரு. இப்போது டக்குன்னு அவர் மேலே இருக்கிற அந்த காயங்கள், ஊண்டு எல்லாமே வந்து மறைஞ்சு போயிடுது. ஒரு மாதிரி நார்மல் ஹோபியாக மாறிடுறாரு. அவர் அப்படியே கண்ணை மூடி படுத்துட்டு இருந்திருப்பார். இப்போது அப்படியே ஒரு மாதிரி ஒரு 2 மினிட்ஸில் கண்ணை முழித்து எழுந்து உட்காராரு. இப்போ அவராலே நம்ப முடியல.
இப்போ ஹோபிக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அவர் அப்படியே ஆச்சரியமாவும், வினோதமாவும் அந்த கைட பார்க்குறாரு. "உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? இதெல்லாம் எங்கேருந்து கிடைச்சது? நீங்க என்னதான் பண்ணிட்டுருக்கீங்க? யார் நீங்க?" அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ஸோ அவரோட பார்வையில அத்தன கேள்விகள் இருக்கு. இது எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட கைடு ஹோபியோட ஷோல்டர்ல கை வச்சுட்டு, "இங்க பாரு ஹோபி, நான் எல்லாத்தையும் உனக்கு பொறுமையா சொல்றேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் கண்டிப்பா உனக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்றேன். ஆனா இப்ப நமக்கு பேச நேரம் இல்ல. இப்போ சீக்கிரமா அந்த புக்ல இருக்கிற மேஜிக்கல் வேர்ட்ஸ நீ படி. அப்பதான் அந்த கோஸ்ட்ட நம்மளால அழிக்க முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு அவரு எந்த வேர்ட வந்து படிக்கணும் அப்படின்றத சொல்றாரு. ஸோ டக்குனு ஹோபியும் புக்கும் ஓப்பன் பண்ணிட்டு, அவரு வந்து கையில வச்சிருக்கிற ஸ்டிக்கர் யூஸ் பண்ணி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்பெல் பண்ணிட்டே இருக்காரு. இப்போ கைடு அப்படியே திரும்பி பார்த்தா, ஆரமால மூச்சை விட முடியல. ஒரு மாதிரி மூச்சு திணறுது. ஸோ அவர் கை கால்லாம் ஒரு மாதிரி உதற ஆரம்பிக்குது. ரொம்ப ஒரு மாரி கஷ்டப்படுறாரு. கண்ணோட கருவிழி எல்லாம் உள்ள போகுது. அப்படியே ஒரு மாதிரி திணர்றாரு. ஸோ டக்குன்னு அந்த சாண்ட் கிளாக் கிட்ட போயிட்டு அந்த பாக்ஸை வச்சு உடைக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவரு ரொம்ப ட்ரை பண்றாரு. ஆனா உடைக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல அந்த கோஸ்ட்டுக்கு ரொம்ப கோவம் வந்து அது அப்படியே கத்துது. "இன்னும் இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்காத! நான் உன்ன கொன்னுடுவேன். நான் மட்டும் ரிலீஸ் ஆயி வந்தேன்னா, உன்ன வந்து சும்மா விடமாட்டேன். உன்ன கொன்னுடுவேன்." அப்படின்னு சொல்லி அது கத்திட்டே இருக்கு. ஆனா அது எதையுமே காதுல வாங்காம அவர் பாட்டுக்கு போட்டு உடன்னு உடைச்சிட்டே இருக்காரு. இப்போ அந்த கோஸ்ட்டால எதுவுமே பண்ண முடியல அப்படின்றதுனால, அது வந்து லாக் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த கேஸ்டலுக்குள்ள நெறைய கோஸ்ட்டஸ. ஸோ அதெல்லாம் ஹெல்ப்புக்கு வந்து இழுக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த கோஸ்ட்டெல்லாம் அங்க வந்து ஒரு மாதிரி பயங்கரமா வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. தென் சத்தம் போடுது. பக்கத்துல இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு உடைக்குது. பயமுறுத்த ட்ரை பண்ணுது. ஆனாலும் கைட அதுங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப அந்த கோஸ்ட்டுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அத அப்படியே நோட் பண்ணுது. அந்த கைடோட கையில ஒரு பிரேஸ்லெட் இருக்கு. அந்த பிரேஸ்லெட்ட பார்த்ததும் அந்த கோஸ்ட்டுக்கு செம்ம ஷாக்கு. பிகாஸ் அந்த பிரேஸ்லெட்டு லூசியோடது. அது ரொம்ப பவர்ஃபுல் பிரேஸ்லெட். போக அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சதும் கூட. அதனால அத வியர் பண்ணியிருக்கிறதுனால, அவர வந்து அந்த கோஸ்ட்டால எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதுக்கு வந்து ஒரு மாதிரி மென்டலியும் வந்து அந்த பிரேஸ்லெட் கிட்ட ரொம்ப கனெக்டட். அது மட்டும் இல்லாம அது கொஞ்சம் பவர்ஃபுல் வேற. ஸோ அத போட்டிருக்கிறதுனால அவருக்கு எதுவுமே ஆகாது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கோஸ்ட்டஸ்னால எதுவுமே பண்ண முடியல அவர. அந்த கோஸ்ட்டால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னதும், இன்னும் இந்த பெரிய கோஸ்ட்டுக்கு ரொம்ப கோவம் வருது. ஒரு மாதிரி கத்துது பயங்கரமா. அந்த ரோப்லேருந்து வெளிய வர ரொம்ப ட்ரை பண்ணுது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அதால வெளிய வரவே முடியல. இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரமோட அந்த கிளாக்கையும் அவரு உடைச்சிடுறாரு. ஸோ ஆரம் அப்படியே மயங்கி கீழ உருண்டு விழுகுறாரு. இப்போ அங்க அந்த கீழ இருக்கிற அந்த பிளட் சேவ் ஆயிருக்கிற அதுவுமே உடைஞ்சு போயிடுது. இப்ப அந்த பிளட்லயே அவரு உருண்டு கீழ விழுந்திருப்பாரு. அவர் மேல ஃபுல்லா பிளட்டா இருக்கு. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி மூச்செல்லாம் வாங்கி இருமல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு அரை சாவுக்கே போயிருந்திருப்பாரு. இப்போ கையில வச்சிருந்த அந்த ஃபெதர் வச்சு அவர் மேல அப்படியே நீவி விட, இப்போ மேல இருந்த பிளட் எல்லாம் அப்படியே போயி, காயம்லாம் போயி, பழையபடிக்கு வந்து அப்படியே மயங்கின நிலைமையிலேருந்து கண்ண முழிக்கிறாரு. எழுந்து உட்கார்ந்த உடனே அவருக்குமே அத்தன கேள்வி வருது. இதெல்லாம் எப்படி நடக்குது? அப்படின்ற மாதிரி. அவரு வாய திறக்க கூட இல்ல. கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு வராரு. அதுக்குள்ள டக்குன்னு கைடு ஒரு மாரி மூச்சு வாங்கிட்டு, "இந்தா புடி. என்னால முடியல. போ அவங்களையும் காப்பாத்து." அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்பன் பாக்ஸை கையில் கொடுக்குறாரு. இப்போ ஆரம்கோ அங்கே பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. திரும்பி பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட உயிரும் ஊசலாடிட்டு இருக்கு. ஸோ டக்குன்னு ஓடி போயிட்டு ஒரு கூண்டா உடைக்க ட்ரை பண்ணுறாரு. அந்த கிளாக்கெல்லாம் உடைக்க ட்ரை பண்ணுறாரு. ஸோ இப்போ போனதுமே ஷுகாவோட அந்த கிளாக்கை தான் உடைக்கிறாரு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு அதையும் உடச்சிடுறாரு. தென் அப்படியே அவரோட ஒய்ஃபு, தென் அடுத்து அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருடைய இதாக உடச்சிடுறாரு. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குள்ளதையுமே உடைச்சாச்சு. இப்போ எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. ஸோ வெளியே வந்ததுமே ஒரு மாதிரி அந்த ரத்த கலரியா தான் இருக்குது கீழே ஃபுல்லா. எல்லாத்தையும் உடச்சி விட்டுர்றாங்க. இருந்தாலும் அந்த கிளாஸ் பீசஸ்ஸு, தென் கொட்டி கிடந்த ரத்தம் அப்படிலாம் பார்க்குறதுக்கு இந்த இடம் ஒரு மாதிரி கொடூரமாக இருக்குது. ஸோ அங்கே எல்லாருக்குமே அந்த ஃபெதரை வச்சு அந்த கைடு வந்து அந்த ஸ்பெல் வேர்ட்ஸ் இதெல்லாம் சொல்ல எல்லாருக்குமே ஒரு மாதிரி நார்மல் ஆகுது. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரு மாதிரி எழுந்து நின்றுட்டுருக்காங்க ரொம்ப நார்மல் ஆயிட்டு. ஸோ எல்லாருக்குமே ஒரு மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, இவரை வந்து ஒரு காமெடி பீஸ் மாதிரி பார்த்தோம். இப்போ இவர் தான் நம்ம எல்லாரையும் காப்பாற்றிருக்காரு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது.
ஸோ லாஸ்ட்டா வந்து ஜேகேவோட அந்த குண்டு தான் உடைச்சிருப்பாங்க. ஸோ ஜேகே அப்படியே எழுந்து உட்காரும்போது அந்த கைட பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுறாரு. டக்குன்னு இழுத்து ஹக் பண்ணிடுறாரு. "ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க எங்க கூட ஸ்டே பண்ணியிருக்கும்போது ஒரு பெரிய மனுஷன்னு கூட மரியாதை இல்லாம உங்கள ரொம்ப காமெடி பீஸ் மாரி ட்ரீட் பண்ணிட்டோம். ஆனா அதெல்லாம் மனசுல வச்சுக்காம எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எங்கள இவ்வளோ தூரம் காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார்" அப்படின்னு சொல்கிறான். இப்போது கைடு வந்து டக்குன்னு ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சுட்டு அவரோட அவன் பேக்கில் வந்து ஒரு மாதிரி ரப் பண்ணி டேப் பண்ணி கொடுத்துட்டு, "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாத்தையும் எல்லாம் முடிச்சுட்டு பேசலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க எல்லாரையும் சியர் அப் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ எல்லாரும் ஓகே அப்படின்ற மாதிரி ரெடி ஆகுறாங்க. இந்த டைமில் கரெக்டாக அந்த கோஸ்டோடைய அந்த ரோப் வந்து அறுந்து விழுந்துருது. ஸோ அது பயங்கர கோவத்தோட உச்சத்தில் வந்து ஒரு மாதிரி கத்திக்கிட்டே வந்து அவங்க எல்லார்கிட்டயும் நெருங்கி வருது. இப்போ கரெக்டாக ஹோபி வந்து ஒரு பெரிய மேஜிக்கல் வேர்ட்ஸை வந்து ஸ்பெல் பண்ணிவிட்டு அந்த மேஜிக் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி ஒரு மாதிரி பவர் யூஸ் பண்ணுறாரு. அப்போது அந்த இடத்துல அவங்க எல்லாரையும் சுற்றி ஒரு லேயர் க்ரியேட் ஆகுது. அந்த லேயருக்குள்ளே அந்த கோஸ்ட்டால் வர முடியாது. அதை ட்ரை பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு ஷாக் அடிக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ட்ரை பண்ணுது. ஆனால் அது ஒரு மாதிரி பறந்து பறந்து தூரமாக போய் விழுந்துருது. ஸோ இந்த இடத்துல அதுக்கு வந்து அவ்வளோ கோவம் வருது. அதால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கத்துது. என்னென்னமோ ட்ரை பண்ணுது. ஆனால் அதால் எதுவுமே பண்ண முடியல. இப்போ அத பார்த்துட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு பெரிய பிரீத் அவுட் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம சேஃப் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கேருந்து வெளியே மட்டும் போகிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இப்போ அத பார்த்த கைடு, "ஹலோ, என்ன நம்ம எல்லாம் சேஃப் ஆயிட்டோம்னு நினைக்கிறீங்களா? இந்த லேயர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சு போயிடும். அடுத்து நம்ம ஏதாவது பண்ணுறதுக்கு ஏதாவது யோசிங்க. நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? எப்படி அத அட்டாக் பண்ணலான்னு யோசிங்க" அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மறுபடியும் எல்லாருக்கும் பக்கு பக்குன்னு ஆகுது. ஏன்னா இந்த லேயர் மறைஞ்சு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. அத பார்த்து அந்த கோஸ்ட் ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுட்டு அப்படியே அவங்க எல்லாரோட முன்னாடியும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கு. இப்போ எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ சாஷா முன்னாடி வந்துட்டு, அந்த பாக்ஸில் இருக்கிற வெப்பனை வெளியே எடுக்க ட்ரை பண்ணுங்க. அத வெளியே எடுத்துட்டோன்னா கண்டிப்பாக அத நம்ம கொன்னுடலாம்" அப்படிங்கிறா. இப்போது சரி, ஓகே, அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் யாராலுமே ஓப்பன் பண்ணவே முடியல. அது அவ்வளோ வந்து ரொம்ப பெரிய பாக்ஸ் கிடையாது, பெரிய லாக் கிடையாது. ஒரு மீடியமான ஒரு வுட்டன் பாக்ஸ் தான். ஆனால் அது யாராலையுமே ஓப்பன் பண்ண முடியல. கீழே போட்டு உடைக்கிறாங்க. தென் அதை மேலே வச்சு கட்டை வச்செல்லாம் அடிக்கிறாங்க. ஆனால் சுத்தமாக அதை ஓப்பன் பண்ணவே முடியலை. இப்போ அதை பார்த்து அந்த கோஸ்ட் ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்குது. இதை வந்து ஓப்பன் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி ஹோபி கஷ்டப்பட்டு அந்த மேஜிக்கல் வேர்ட்ஸ்லாம் சொல்லி 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 அந்த லேயருக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பவர் கொடுத்துட்டே இருக்காரு. ஸோ அந்த லேயர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனாலும் அவரால் ரொம்ப வந்து சொல்ல முடியல. பிகாஸ் அதை சொல்ல சொல்ல அவருக்கு வந்து ஒரு மாதிரி வீக்காக ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அவரோட பவர்ஸ், அவருடைய ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி தான் அந்த பவர்ஸை வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அவருக்கு ரொம்ப முடியல. ஸோ கஷ்டப்பட்டு அது வந்து சொல்லி சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இந்த பக்கம் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகிடுது. அவ்வளோதானா, இவ்வளோ ட்ரை பண்ணி தப்பிக்க இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்போ மறுபடியும் அது கையில் சிக்க போகிறோமா அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போது எல்லாருமே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு. இப்போ இந்த கோஸ்ட் ஒரு மாதிரி நக்கலாக எல்லாரையும் பார்த்து சிரிச்சுட்டு, "என்ன அவ்வளோதானா? இவ்வளோதான் உங்கள் பவரா? என்கிட்ட மோதுறதுக்கு ட்ரை பண்ணா எப்படி தான் ஆகும்னு இப்போவாது புரியுதா? என்னமோ என்னை அழைச்சிடலான்னு வேற முடிவு பண்ணிட்டு வந்தியா அங்கே? நீயும் சேர்ந்து சாக போகிற" அப்படின்ற மாதிரி அது சொல்லிட்டு நக்கலாக சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கு. இப்போ அந்த லேயர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லைட்டாக ஆரம்பிக்குது. ரொம்ப திக்காக இருந்த அந்த லேயர். ஸோ எல்லாருக்குமே ஒரு மாதிரி பயம் ஆகிட்டு இருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ணுறது அடுத்து என்ன பண்ணுறதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. வேறு ஏதாவது வழி இருக்குதா? வேறு ஏதாவது மேஜிக்கல் வேர்ட்ஸ் இருக்குதா? தெரியுமா? அதை வந்து அட்டாக் பண்ண முடியுமா? அதை கட்டி போட முடியுமா? அது பவர்ஸை வந்து இழக்க வைக்க முடியுமா? ஏதாவது ஒன்று கிடைக்காதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி 50% அந்த லேயர் வந்து இன்விசிபிள் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அந்த கோஸ்ட் அப்படியே ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்குது. இப்போ எல்லோரும் யோசிச்சுட்டே இருக்காங்க அடுத்து என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்ட்டு. இந்த பக்கம் ஹோபி, "என்னால் முடியல, என்னால் இதுக்கு மேலே சொல்ல முடியாது, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது" அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ டக்குன்னு அந்த புக்கை திரும்ப வாங்கிட்டு அந்த மேஜிக் ஸ்டிக்கை அவர் வாங்கிட்டு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஹோபி ஒரு மாதிரி அந்த இடத்துல படுத்துடுறாரு. ரொம்ப ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டு. ஸோ
இங்கே மறுபடியும் தேயாங் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த லேயர் வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகி அது ஒரு மாதிரி நல்லா தின் லேயராக மாறுது. இப்போ அந்த கோஸ்ட்டு இன்னும் எத்தனை பேர் ட்ரை பண்ணனாலும் பண்ணிக்கோங்க, இல்லை எல்லாரும் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்கள் எல்லாரோட சாவும் என் கையில் தான் அப்படின்னு சொல்லுது. இப்போ எல்லாருமே ஒரு மாதிரி அடுத்து என்ன பண்ணுறது, யோசிங்க 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 அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து குழம்பி போய் உட்காந்துருக்காங்க. அப்போ ஜிமின் நம்மளை சுற்றி போட்ட இந்த லேயரை அதை சுற்றி போட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ ஆரம் ஒரு மாதிரியாக பார்த்துட்டு, டே அதை சுற்றி போட்டாலும் நம்மளை சுற்றி போட்டாலும் எல்லாம் ஒன்று தானடா. இல்லை ப்ரோ, நம்ம மேலே போட்டிருக்கோம், நம்மளால இப்போ வெளியே எங்கேயும் போக முடியாது. ஆனால் அது மேலே போட்டால் அது லாக் ஆகிடும்ல, நம்ம இந்த கேஸ்டலுக்குள்ளே வேறு எங்கே வேணாலும் போகலாம்ல, நமக்கு ஏதாவது வழி கிடைக்குதான்னு பார்க்கலாம்ல அப்படிங்கிறான். இப்போ எல்லாருமே ஓ இப்படி ஒன்று இருக்குல்ல, நம்ம வேணா அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு பிளான் போடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே வேறு வழி இல்லை, நம்ம எதையாவது ஒன்று ட்ரை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ டக்குன்னு இந்த லேயரை அப்படியே வந்து எடுத்து அந்த கோஸ்ட்டுக்கு வந்து போட்டுறாங்க. ஸோ அது வந்து ஒரு மாதிரி லாக் ஆகி நின்றுட்டுருக்கு. ஆனால் அதுவுமே ரொம்ப நேரம் இல்லை அப்படின்னதும் அந்த கோஸ்ட்டு நக்கலாக தான் உள்ளே உட்காந்துட்டு இருக்கு. நீ என்ன வேணால் பண்ணு, ஆனால் முடிவு என்னால் தான் உனக்கு ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த கோஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி எகத்தாளத்தோடையும் தெனாவட்டோடையும் உள்ளே உட்காந்துட்டு இருக்குது. ஸோ இங்கே துயவங்க உட்காந்து அந்த மேஜிக்கல் வேர்ட்ஸை வந்து ஸ்பெல் பண்ணிகிட்டே இருக்கார். இப்போ எல்லோரும் ஒரு மாதிரி இங்கேருந்து ஸ்ப்ரெட் ஆகி வெளியே போகலாம், கண்டிப்பாக நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும், இல்லை இந்த இடத்துக்குள்ளே நம்ம தேடலாம், கண்டிப்பாக அதுக்கு ஆப்போனண்ட்டான ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே இந்த இடத்துக்குள்ளேயே சுற்றி தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கோஸ்ட் நக்கலாக வந்து சிரிச்சுட்டே இருக்குது. இப்போ அதுக்கேற்ற மாதிரி இங்கே தயாங்க்கு முடியலை. அவர் ஒரு மாதிரி அவருடைய ஸ்ட்ரென்த்தை கொடுத்து தானே சொல்லிட்டு இருந்திருப்பாரு. ஹோபிக்கு என்ன ஆச்சோ அதே மாதிரி இப்போ அவருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி டயர்ட் ஆகுது, வீக் ஆகுது. அவர் சத்தமாக சொல்லிட்டு இருந்த அந்த வேர்ட்ஸை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னால் முடியலை அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாரு. இப்போது அதை பார்த்ததுமே எல்லாரும் ஒரு மாதிரி ஆஃப் ஆகிட்டு அப்படி இப்படி நிற்கிறாங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவர் என்னால் சுத்தமாக முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஐவானோட கையை பிடிச்சி அவர் பக்கத்தில் உட்கார வச்சு, நீ அந்த புக்கையும் அந்த மேஜிக் ஸ்டிக்கும் வாங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறா. ஸோ டக்குன்னு ஐவான் அதை வாங்கிக்கிறான். இப்போது டக்குன்னு ஐவான் சொல்ல ஆரம்பிக்கிறான், என்ன பண்ணிகிட்ருக்க, இப்போ நான் வந்து இங்கே உட்காந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா யார் போய் தேடுறது அப்படின்ற மாதிரி அவருடைய பார்வை இருக்குது. ஐரின், நீ எதையும் பற்றி யோசிக்காத, நீ வந்து நல்லபடியாக ஸ்பெல் பண்ணிகிட்டே இரு, விட்டுறாத அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஐவானும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போது ஹோபி ஒரு மாதிரி நார்மல் ஆகுறாரு. பட் அவருக்கு கொஞ்சம் வீக்காக தான் ஃபீல் ஆகுது. அவரோட ஸ்ட்ரென்த் எல்லாம் கொடுத்துருக்காரு இல்லையா. ஸோ எந்திரிச்சு உட்காடுறாரு. இப்போ தேவங்க ஒரு மாதிரி படுத்துகிட்டே மூச்சு வாங்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல ஹோபி ஐவான் கிட்டே போய் நின்றுட்டு, எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது, நான் கண்டினியூ பண்ணுறேன், நீ போய் தேடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஐரின் டக்குன்னு ஹோபியோட கையை பிடிச்சிட்டு, இல்லை வேணாம், அவனே சொல்லட்டும், நீங்கள் போய் தேடுங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஹோபி ஒரு மாதிரி யோசிக்கிறாரு, ஏன் நான் சொன்னேன் என்ன அப்படின்ட்டு. இப்போ அவள் டக்குன்னு ஒரு மாதிரி ஆகிட்டு, இல்லை இப்போ தான் நீங்கள் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகுறீங்க, மறுபடியும் போய் உட்காந்திங்கன்னா உங்களால் ரொம்ப நேரம் கண்டினியூ பண்ண முடியாது, அதனால தான் சொல்கிறேன், அவனே சொல்லட்டும் அப்படிங்கிறா. இப்போது ஹோபிக்கும் அதுதான் ஓகே அப்படின்ற மாதிரி படுது. ஸோ ஹோபி அந்த ஹாலை விட்டு வெளியே, அதாவது ஹாலுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஏரியாவில் போய் தேட ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ஏரியாவில் யாருமே இல்லை. இப்போது தயாங் வந்து ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டே முடியாமல் படுத்துட்டு இருக்கான். தென் ஐவான் உட்காந்து அந்த மேஜிக்கல் வேர்டை ஸ்பெல் பண்ணிகிட்ருக்கான். ஐரின் பக்கத்தில் நின்றுட்டுருக்கா. உனக்கு முடியலன்னா நீ சொல்லு, நான் வாங்கி அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ சரி ஓகே, நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் தலையை ஆட்டிட்டு அவர் வந்து அந்த மேஜிக்கல் வேர்ட்ஸை வந்து ஸ்பெல் பண்ணிகிட்டே இருக்கார். இப்போது அந்த இடமே ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. தென் சுற்றி முற்றி எல்லாருமே அந்த இடத்துல தேடுறாங்க, வேறு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல ஹோபிக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியலை, லூசி இந்த மாதிரி நேரத்தில் ஹெல்ப் பண்ணுவாளே, ஆனால் இப்போ அவளோட ப்ரெசன்ஸை நம்மளால் ஃபீல் பண்ணவே முடியலை, என்னாச்சு லூசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு லூசியை கூப்பிடுறாரு. ஆனால் லூசி வரவே இல்லை.
அவளோட ப்ரெசன்ஸை அவரால் ஃபீல் பண்ணவே முடியல. இப்போ எல்லார்கிட்டயுமே வந்து அவர் ஷேர் பண்ணுறாரு. இந்த மாதிரி லூசிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு வேளை இந்த கோஸ்ட் அவளை ஏதாவது பண்ணியிருக்குமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாரு. பிகாஸ் அவள் ஒரு நல்ல ஸ்பிரிட். அவள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியிருப்பா இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிகிட்ருக்காரு. ஏன்னு தெரியல, ஹோபிக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் அவள் பேயாகவே இருந்தாலும் ஒரு நல்ல ஆத்மா. இவ்வளோ நாளும் அவள் வந்து கஷ்டமான இந்த சிச்சுவேஷனில் நம்ம வந்து எப்போயோ செத்துருக்க வேண்டியது. அவளோட ஹெல்ப்னால தான் நம்ம இவ்வளோ நாள் பொழைச்சி கிடந்தோம். ஸோ இந்த இடத்துல அவள் வந்து காணுமே அப்படின்னும்போது அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இப்போது அங்கே வந்து சின்ன சின்ன பொருளெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அங்கேயும் இங்கேயும் வந்து மூவ் ஆகுது. ஸோ அவள் வந்து நான் இருக்கேன் அப்படின்றத உணர்த்துறாளா அப்படின்ற மாதிரி எல்லோரும் அந்த பொருளெல்லாம் பார்க்குறாங்க. அவங்க முன்னாடியே அந்த பொருளெல்லாம் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது ஒரு இடமா. ஸோ எல்லோரும் பார்த்துட்டு, லூசி லூசி நீதானா நீதானா ஏதாவது சிம்டம்ஸ் கொடு அப்படின்ற மாதிரி ஹோபி டக்குன்னு ஒரு மாதிரி கண் கலங்கியிருப்பார். ஸோ கண்ணை தொடச்சிட்டு அப்படியே வந்து சொல்லிகிட்ருக்காரு, எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு, எங்களால் முடியல, எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, தென் எங்களுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல, தயவு செஞ்சு ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே தானே பேசியிருந்திருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கிற ஒரு சில பொருளெல்லாம் அப்படியே அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகுது. தென் கொஞ்சமாக காற்றடிக்க ஆரம்பிக்குது. கண்டிப்பாக லூசி தான் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு மாதிரி ஹாப்பி ஆகுறாங்க. நிச்சயமாக அவள் வந்தான்னா ஏதாவது ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு நிம்மதியோடு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சுற்றி முற்றி யாருக்கும் இப்போ எந்த பயமும் இல்லை. பிகாஸ் அவள் வந்து நல்ல ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஒரு குழம்பி போன சூழ்நிலையில் அவங்க வந்து மாட்டிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா லூசி வந்து ஒரு ஃபயர் பாலை வச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா இல்லையா. ஸோ அதே மாதிரி தூரத்தில் ஒரு ஃபயர் பால் தெரியுது. ஆனால் லூசி எப்போவுமே கொடுக்குற ஃபயர் பால் வந்து எப்படி இருக்கும்னா லைக் நார்மல் ஃபயர் மாதிரி இருக்கும். அதுலேருந்து சின்ன சின்னதாக வந்து ஸ்பார்க் வந்துகிட்டே இருக்கும், கீழே விழுந்துகிட்டே இருக்கும். அது பின்னாடியே அவங்க போயிட்டு இருப்பாங்க. இந்த ஃபயர் பால் எப்படி இருக்குன்னா ரெட் கலரில் இருக்குது. தென் ரெட் கலரில் கீழே வந்து ஒரு மாதிரி கங்காக விழுந்துட்டு இருக்குது. ஸோ அது பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இருந்தாலும் இந்த வழி காட்டுற மெத்தட் வந்து லூசியோடது தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த பால் பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த பால் வேகமாக போகுது. ஸோ எல்லோரும் அது பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க எல்லாருமே அந்த மாட்டிகிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா ஒரு ஹால் ஏரியா, அதுக்குள்ளே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு வெளியே வந்து தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. ரொம்ப தூரம் வந்திருப்பாங்க. ஆனால் எதுவுமே கிடைக்கல அப்படின்ற பட்சத்துக்கு தான் ஒரு மாதிரி உடஞ்சி உட்காந்துருப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஃபயர் பால் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகுது. அவங்க ஓடி போயிட்டே இருக்காங்க. லாஸ்ட்டாக அந்த ஃபயர் பால் அந்த ஹாலோட என்ட்ரன்ஸ் இருக்கும் இல்லையா, அது பக்கத்தில் வந்து விழுந்து ஒரு மாதிரி எரிஞ்சு போயிடுது. இப்போ யாருக்குமே ஒன்றுமே புரியலை. அந்த கோஸ்ட்டை வந்து பார்க்குறாங்க. அந்த கோஸ்ட் வந்து அந்த லாக்குள்ளே தான் உட்காந்துட்டு இருக்குது. இவங்க எல்லோரும் ஓடி வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த கோஸ்ட் வந்து அவங்கள பார்த்துட்டு ஒரு மாதிரி பயங்கர க்ரீப்பியாக தென் பயங்கர நக்கலாக வந்து சிரிக்குது. எங்கே போனாலும் நீங்கள் எல்லாம் என்கிட்ட தான் வந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ தான் அவங்களுக்கு புரியுது, ஹெல்ப் பண்ணது வந்து லூசி கிடையாது, வேறு ஏதோ ஒன்று. ஸோ மறுபடியும் இந்த கோஸ்ட்டுக்கிட்ட வந்து மாட்டி விடுறதுக்காக தான் அது வழி பார்த்துருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ரொம்ப ஒரு மாதிரியாக திணறி போய் நின்றுட்டுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, அவங்களுக்கு எந்த வழியுமே கிடைக்காதா, லூசிக்கு என்ன ஆச்சு, தென் அந்த கோஸ்ட்டை எப்படி தான் அழிக்க போகிறாங்க அப்படிங்கிறத இன்னும் 1 or 2 பார்ட்ஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, சரி, இது வரைக்கும் கேட்டிங்க. எப்படி போகுது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லை ஜவ்வாக இழுத்துட்டே போகிறேனா என்னன்னு எனக்கு தெரியல. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டோரியை மாற்றிக்கலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் மிஸ் யூ ஸோ மச். லவ் யூ ஆல். டாடா, பாய்.